நம்ம இன்னைக்கு ஒரு கதையை கேட்போம். சரியா? இந்த மாசம் நமக்கு என்ன பாடம்? நமக்கு இந்த மாசம் என்ன பாடம்? மரம், கொடிகள். சரியா? அது சம்பந்தமா நம்ம இன்னைக்கு ஒரு கதையை கேட்போம். சரியா? அப்போ ஒரு மரத்துல ஒரு கிளை இருக்குது. சரியா? அந்த கிளையில இருந்து ஒரு சின்ன குச்சி, மரம் பார்த்திருக்கீங்களா? அதுல நிறைய கிளை போகும்ல, அந்த கிளையில இருந்து ஒரு சின்ன குச்சி கீழே விழுந்துருக்கு. சரியா? அந்த குச்சி அது காற்று அதிகமா வீசி அந்த குச்சி கீழே விழுந்தனால அந்த விழுந்த குச்சிக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த உலகத்தை நம்ம சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த குச்சிக்கு என்ன ஆசை வந்துச்சு? உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி அந்த கிளிக்கு ஒரு ஆசை வந்தது. சரியா? உடனே அது வழியில போயிட்டு போது அது என்ன பண்ண, ஒரு குயில் இருந்தது. என்ன இருந்துச்சு? அந்த குயில் அழகாக என்ன பண்ணிச்சுன்னா அழகா பாடிட்டு இருந்தது. சரியா? குயில் பாடும்ல, பாடுமா குயிலே? பாடும். சரியா? குயிலே பாடி கொண்டிருக்கு. அப்போ அந்த குச்சியால பேச முடியுமா? ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சி பேசுமா? பேசாது. அப்போ அதால பேச முடியல. அப்போ அது என்ன பண்ணிருக்கு, குச்சி வச்சு எழுதலாம்ல. அப்போ அந்த குச்சி என்ன பண்ணிருக்கு, நம்மளால அத பேச முடியல. ரசிச்சுட்டு அது என்ன பண்ணிச்சுன்னா ரொம்ப அருமையா இருக்கு, அது பாடுறது ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி அது என்ன, அந்த குச்சியால கீழே அருமை என்று சொல்லி எழுதிருக்கு. அது என்ன எழுதிச்சு? சொல்லுங்க. அருமை. வெரி குட். அப்படியே அருமைன்னு சொல்லி எழுதி இருக்கு. அப்படியே போயிட்டு இந்த குச்சி நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நிறைய பூஞ்செடி இருக்கு. சரியா? என்ன செடி இருந்துச்சு? பூஞ்செடி இருக்கு. அந்த பூக்களை அந்த குச்சி பார்த்து ரசிச்சிருக்கு. ரசிச்சுட்டு எவ்வளவு அழகா அந்த பூக்கள் இருக்குது, நம்ம பேச முடியலையே சொல்லி அது அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு அது என்ன பண்ணிருக்கு, அதால பேச முடியலன்னு கீழே அழகு என்ன எழுதிச்சு? வெரி குட். அது என்ன எழுதிச்சுன்னா கீழே அந்த அழகா இருக்கிறத ரசிச்சுட்டு அழகுன்னு சொல்லி கீழே எழுதிருக்கு. அப்படி அது உலகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டனால அது அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. போயிட்டே இருக்கும்போது அங்க என்ன பண்ணிருக்கு, ஒரு பாம்பு தெரியுதா? பாம்பு தெரியுதா? பாம்பு என்ன செய்யுது? பாம்பு என்ன பண்ணும்? தலை அப்படியே மேல தூக்கும்ல, அப்படியே தூக்கி இருக்கு. அப்போ அந்த குச்சி அதை பார்த்து இது என்ன அழகா மேல தலைய தூக்கிட்டு பார்த்துச்சு. அப்படியே அந்த குச்சியும் அப்படியே போயிட்டே இருக்கு. பாம்பு அப்படியே ஆடி ஆடி இருக்கிறத பார்த்துட்டு குச்சியும் தன் தலைய ஆட்டிக்கொண்டே போயிருக்கு. சரியா? அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு மரம் இருந்திருக்கு. என்ன மரம் இருந்திருக்கு? மரம் தெரியுதா? மரம் தெரியுதா? இப்படி ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துல என்ன இருந்துச்சுன்னா கிளி இருந்திருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருந்தல, அழகா பாடிட்டு இருந்தல, அது என்னது? குயில். அது என்னது? குயில். அப்ப அந்த குச்சியால என்ன பார்த்து என்ன சொல்லிச்சு? அது அருமையா பாடிச்சுன்னு சொல்லி எழுதிச்சுல. இப்போ என்னன்னு சொன்னா ஒரு மரம். சரியா? அந்த மரத்துல என்ன இருந்திருக்கு, ஒரு கிளி இருந்திருக்கு. சரியா? அது கிளி நல்லா என்ன செய்யும், பேசும். கிளி பேசுமா? கிளி பேசும். நம்ம சொல்லி கொடுக்கறத, நம்ம வளர்க்குற கிளிகள் நம்ம என்ன சொல்லி கொடுக்கறோமோ அத பேசும். சரியா? அப்போ அந்த குச்சி அந்த கிளி பேசுறத பார்த்துட்டே இருந்திருக்கு. அப்போ இதால குச்சியால பேச முடியலையே, நம்ம அந்த கிளிகிட்ட பேச முடியலையேன்னு சொல்லி அது என்ன பண்ணிருக்கு, கிளியை பார்த்து அழகா பேசுது சொல்லி பார்த்துட்டு கிளி அந்த குச்சி என்ன பண்ணிருக்கு, கீழே கிளிய அழகா வரைஞ்சிருக்கு. நல்ல இலைகள், அதுக்கு என்னென்ன இஷ்டப்படுதோ அந்த மாதிரி எல்லா விதமான படங்களையும் அது வரைஞ்சிருக்கு. சரியா? வரைஞ்சி ஆனா அத நம்ம பேசதான் முடியல. அப்ப நம்ம வரையணும்னு சொல்லி அது வரைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி வரைஞ்சு கொண்டு அது அதனால என்ன பண்ணிருக்கு, நம்ம உலகத்தை சுத்தணும்னு நினைச்சோம். நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் குயிலை பார்த்தோம், ரெண்டாவது பூக்களை பார்த்தோம். அந்த பூக்களை பார்த்துட்டு வரும்போது அந்த செடிகள் நிறைய இருக்கிற இடத்துல பாருமா, நிறைய செடிகள் இருக்கிற இடத்துல பாம்பு ஆடிட்டு இருந்திருக்கு. அப்ப அழகா ஆடுத பார்த்துட்டு பிச்சு என்ன பண்ணிருக்கு, நல்லா ஆடி இருக்கு. அப்படியே வரும்போது என்ன வந்துச்சு,
மரம். சொன்னீங்களா மரம். மரத்துல என்ன இருந்துச்சு? கிளி. ஃபர்ஸ்ட் தான் குயில், ரெண்டாவது என்னது? கிளி. சரியா? கிளி அழகா என்ன பண்ணிச்சு? கிளி பேசுமா? அப்ப பேசிச்சா கிளி? பேசிச்சுல? பேசுதா? அது ரசிச்சு அதால பேச முடியலன்னு சொல்லி கீழே நிறைய என்ன பண்ணிச்சு? பணம் வரைஞ்சிச்சு. படம் வரைஞ்சி அது என்னச்சு? என்ன நினைச்சிச்சு? தன்னையே தான் ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்போ நம்ம இதுல என்ன பாக்குறோம்? கிளி அந்த குச்சி ஆசைப்பட்ட காரியத்தை நடத்திச்சு. ஆனாலும் அது ஒண்ணுன்னு அழகா இருக்கிறத பத்தி அதால புகழதான் வாயினால புகழ முடியலன்னு சொல்லி கீழே அழகா அருமைன்னு சொல்லி எழுதுச்சு. அடுத்த அழகா பூக்களை பார்த்தோன்னே பூக்கள் என்ன அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லிச்சு. அது அழகா இருக்கிறத இது வாய் திறந்து அதை புகழ்ந்துச்சு. அப்ப நம்மளும் இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அவங்க நல்லா அவங்க செய்த செயல் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நீங்க நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும். சரியா? நம்ம மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. சரியா? குறை சொல்லாம அவங்க நல்லா செஞ்சாங்கன்னா அவங்க நல்லா இருந்துச்சு, நீ ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, நீ படித்த பாடம் நல்லா இருந்துச்சுங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். அவங்க எப்படி இருக்காங்களோ அதை நம்ம சொல்லணும். என்னைக்குமே மற்றவங்க மேல என்ன செய்யக்கூடாது? பொறாமப்பட்டு அவங்கள குறைச்சி சொல்லக்கூடாது. அவங்கள நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்கள மகிழ்ச்சி படுத்தணும். அப்பதான் நம்மளும் என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சியா இருக்க முடியும். சரியா? அப்போ குயிலின் இசையை கேட்ட குச்சி என்ன செஞ்சிச்சு? குயிலோட இசையை கேட்டு அந்த குச்சி என்ன பண்ணிச்சு? சொல்லுமா? அருமைன்னு சொல்லி எழுதுச்சு. சரியா? பிறகு பூக்களை பார்த்து அந்த குச்சி என்ன எழுதுச்சு? பூக்கள் எப்படி இருக்கும்? பூக்கள் நல்லா அழகா இருக்குமா இருக்காதா? அப்ப குச்சி என்ன எழுதுச்சு? என்ன எழுதுச்சு? கீழே அழகுன்னு எழுதிச்சுல. வயசுக்கு சொல்லணும்ல. அழகுன்னு எழுதுச்சு. சரியா? அதுக்கு பிறகு என்ன பண்ணிச்சு? பாம்பு பார்த்துட்டு பாம்பு என்ன பண்ணிச்சு? குச்சி என்ன பண்ணிச்சு? குச்சியும் ஆடிச்சு. சரியா? அப்ப இதுல நம்ம என்ன பண்ணுதோம்? நம்மளும் நல்லா செயல்களை செய்யணும். நம்மளும் என்ன செய்யணும்? மற்றவங்கள புகழ்ந்து சொல்லணும். இருக்கிற காரியத்தை அப்படியே கரெக்டா சொல்லணும். நம்ம பொறாமப்படக்கூடாது. நல்லபடி நம்மளும் படிச்சு இது பண்ணோம். அப்ப இந்த மாசம் என்ன பாடத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கோம்? மரம்,